முத்துவும் ஸ்ருதியும் மீனாவுக்கே தெரியாம ஒரு பிளான் போடுறாங்க. அந்த 2,00,000 ரோஹிணி ஏன் பார்வதி ஆன்ட்டி கிட்ட கொடுத்து, அதுவும் தன்னோட தாலி செயினை வித்து அது மூலியமா கிடைச்ச பணத்தை பார்வதி ஆன்ட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து, தொலைஞ்ச பணம் தான் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஏன் போய் சொல்லணும்? இந்த பார்லர் அம்மா சரியான கேடி. பாவம், இதனால மீனா எவ்வளவு அவமானப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்ருதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா முத்து, கண்டிப்பா இந்த விஷயத்துல ரோஹிணியை விடவே கூடாது. இதுல கண்டிப்பா உள்ள ஏதாவது ஒரு மர்மம் இருக்கோ, நாம அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரோஹிணியோட முகத்திரையை கிழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க முத்து கிட்ட. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி முத்து கிட்ட, முத்து வாங்க, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்றேன். ஆனா உண்மையை மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்காம இருக்கவே முடியல முத்து, என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்றாங்க, முத்து நாம ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டா கண்டிப்பா ட்ராக் பண்ணி நம்ம யார் திருடினாங்க அப்படிங்கிறத உறுதியா கண்டுபிடிச்சிட முடியும் முத்து. வாங்க, நம்ம இப்பவே பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு போய் அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஸ்ருதியும் அங்க போறாங்க. அங்க போன உடனே பார்வதி இவங்களை பார்த்துட்டு, வா முத்து, வா ஸ்ருதி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் இப்போ நாங்கள் கேட்க போகிற கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா அந்த 2,00,000 அதுதான் தொலைஞ்சிச்சில்ல, அந்த பணத்தை ஃபஸ்ட்டு யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அதுதான் இப்போ உங்கள் வாயாலேயே நேற்று நீங்கள் மீனா கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, தொலைஞ்ச பணம் திருப்பி கிடைக்கவெல்லாம் இல்லைப்பா. அதுதான் ரோஹிணி பாவம், அவள் திருப்பி தன்னோட தாலி செயினை விற்று தான் மீனாக்காக கெட்ட பேர் மீனாவுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவு நல்ல மனசு வச்சிருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நாங்கள் ரகசியமாக ஒரு உதவி செய்யலான் இருக்கோம். நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படியே ஸ்ருதி, சொல்லு சொல்லு, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆன்ட்டி கேட்குறாங்க. ஏன் தெரியுமா ஸ்ருதி, பாவம் எவ்வளவு நல்ல மனசு இருந்திருந்தா அவ கழுத்தில் போட்டிருக்கிற தங்க தாலி செயினை விற்று கவரிங் தாலி கொடி போட்டுட்டு இப்போ மீனாவுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பா. பதிலுக்கு அவளுக்கு நாம எப்படியாவது யார் அந்த பணத்தை திருடினாங்கங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அந்த 2,00,000 எடுத்தவங்க கிட்ட திருப்பி வாங்கி அவளுக்கே தெரியாம, அதுதான் ரோஹிணிக்கே தெரியாம நம்ம சர்ப்ரைஸா அவளுக்கு பழையபடி தங்கத்தில் தாலி கொடி வாங்கி கொடுத்துடணும். எனக்கும் அது ஆசையாக தான் இருக்குது. சொல்லுங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்வதி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஆன்ட்டி, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய நல்லா யோசிச்சு பார்த்து நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். அந்த ரோஹிணி பாவம் தானே, மீனாக்கு வேண்டி எவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எப்படியோ முயற்சி செஞ்சு நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. உடனே பார்வதி, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ரெடியாகி உட்காடுறாங்க. ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து ஸ்ருதி ஒவ்வொன்றா டைம் கணக்காக போட்டு லிஸ்ட் எழுதுறாங்க. அன்னைக்கு அந்த பணம் 2,00,000 தொலைஞ்ச அன்னைக்கு யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறாங்க ஸ்ருதி. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஸ்ருதி, அன்னைக்கு யாருமே வெளியாட்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளே வரவே இல்லைம்மா. மீனா தான் வந்தா, அதுவும் பூ கொடுக்கறதுக்காக அவள் வழக்கமாக வருவா. அதை வச்சுட்டு தானே விஜயா பாவம் அவளை பிடிச்சி திருடிங்கிற பட்டமெல்லாம் கட்டி ரொம்ப அழுக வச்சுட்டா. அந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் பொழுதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நல்ல வேலை இந்த ரோஹிணி பொண்ணு ஏதோ ஒரு ஐடியா தோணி எப்படியோ அவள் கழுத்தில் போட்டிருக்கிற தாலி செயினை வித்தாவது பாவம் மீனாவுக்காக திருடிங்கிற பட்டம் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு இது பண்ணியிருக்கான். அந்த வகையில் ரோஹிணியை நினச்சா எனக்கு பெருமையாதாம்மா இருக்குது. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்கிறாங்க, வேற யார் வந்தா? ரோஹிணி வந்தா, விஜயா, நான் 4 பேரை தவிர பரதநாட்டிய கிளாஸ்க்கு வழக்கமாக வர்றவங்க வருவாங்க. அது போக ஒரு சேலை விற்கிற அம்மா, அதுதான் பரதநாட்டிய கிளாஸுக்கு அந்த பொண்ணு வருமே, அந்த பொண்ணோட அம்மா தான் சேலை விற்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து சேலையை விற்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் மேலே போய் பார்க்கும் பொழுது பணம் இல்லை. அதனால் அவங்க திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா ஸ்ருதி அப்படின்னு பார்வதி சொல்லும் பொழுது, பரதநாட்டிய கிளாஸ் குழந்தைங்க வந்தால் கீழே ஹாலோட போயிடுவாங்க, மேலே யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா கூட வந்தாப்பா, அன்னைக்கு பூ கொடுத்துட்டு உடனே டெலிவரிக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. ஆனால் நான் தான் மேலே மொட்டை மாடியில் துணிங்களை காய போட்டிருக்கிறேன், அதை போய் மழை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போ மீனா அப்படின்னு சொன்னங்காட்டி அவள் போய் துணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அங்கே கபோர்டில் மடித்து எடுத்து வச்சுட்டு போனா. அந்த கபோர்டில் தான் பணமும் வச்சுருந்தேன். அதனால தான் விஜயா மீனாவை பிடிச்சிட்டு திருடின்னு சொல்கிறா.
முத்து. ஆனா அதை தவிர வேற யாருமே மேலே போகலையேப்பா அப்படின்னு பார்வதி யோசிச்சுட்டே சொல்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ஏன் அத்தை, ரோஹிணி கூட அன்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவ எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது உடனே பார்வதி சொல்றாங்க, அன்னைக்கு ரோஹிணி வந்தாப்பா. ஆனா வந்தது ஒரு விஷயமும் காரணமாலாம் வரல. அவ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் நார்த் இந்தியன் கல்யாணமாமா. அங்க போனவ அங்க போட்ட ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு கிஃப்டா இவளுக்கு வேற கொஞ்சம் பார்சல்ல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் விஜயாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, விஜயா நான் இங்க பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற ரோஹிணின்னு சொன்ன உடனே அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க வந்து கொடுத்தது மட்டும் இல்லைப்பா, பாவம் அவ நல்ல பொண்ணு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எங்கள் 2 பேர்த்துக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக தான் பொறுமையாக தான் போனாப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வதி. உடனே நிதானமாக பொறுமையாக போனான்னு சொன்னீங்கல்ல அத்தை, அந்த கேப்பில் ரோஹிணி என்னென்னவெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே பார்வதி, இப்படி விஜயாக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே உன் அம்மா விஜயா பரதநாட்டிய கிளாஸ் முடியறக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் உடனே சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு, எப்படியோ வா பார்வதி இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னு என்னையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சிட்டாப்பா உன் அம்மா விஜயா அப்படின்னு சொன்ன உடனே முத்து, ஆ ஆ இப்போ 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 கரெக்டாக வந்துட்டீங்க அத்தை, அப்படியே மேலே 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 யோசிச்சு சொல்லுங்க அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. அதுக்கும் மேலே நாங்கள் 2 பேரும் டேபிளில் உட்காந்துட்டோமாப்பா முத்து. இந்த ரோஹிணி பொண்ணு என்ன பண்ணுச்சு, பிளேட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவள் கொண்டு வந்திருந்த பார்சல் எல்லா கவரையும் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணாப்பா. நாங்கள் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே ரோஹிணி பொண்ணுக்கு வழக்கம் போல் ஏதோ ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணங்காட்டி இங்கே கீழே டவர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு மேலே போனாப்பா. மேலே போய் மேலே இருக்கிற ரூமில் தான் இருந்து ஃபோன் பேசிட்டு வந்தா. அவள் போன உடனே ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்தில் வெளியில் கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே முத்து உடனே பிடிச்சிடுறாரு. அத்தை அப்படியே நில்லுங்க, அந்த பாயிண்ட்லேயே ரீவைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே முத்து பார்வதி கிட்ட சொல்றாரு. அத்தை அப்ப அன்னைக்கு பணம் திருடு போன அன்னைக்கு பார்லரம்மா மேலே போயிருக்கு ரூமுக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. உடனே பார்வதி, ஆமாப்பா முத்து, ஆமாம் மேலே போனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே பார்வதி சொல்கிறாங்க, பாவம்ப்பா அவளுக்கு மலேசியாவில் நிறைய பணம் கிடக்குது, அவள் மேலே போய் பாவம் ஃபோன் தான் டவர் கிடைக்கலன்னு பேசிட்டு வந்தா, அப்படி இருக்கிற பொண்ணை போய் நம்ம சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே, அத்தை அங்கே தான் இருக்குது விஷயமே. ஏன்னா அந்த பொண்ணு மலேசியாவில் தான் இருக்குது, பணக்காரரோட பொண்ணு தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே நமக்கு இது வரைக்கும் அது காமிக்கலையே. என்னமோ நீங்கள் அது சொன்னதை வச்சு மட்டும் தானே நம்பி அம்மா கிட்ட வாக்கு கொடுத்து மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே உண்மையா இல்லையாங்கிறதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது, சேச்சே அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோ, அவளே பணத்தை திருடி இருந்தாலும் திருப்பி தாலி செயினை விற்று எதுக்காக அந்த 2 லட்சம் ரூபாயை இங்கே கொண்டு வந்து வச்சு என்கிட்ட கொடுத்து குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்லெண்ணம் இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, அத்தை அங்கே தான் இருக்குது விஷயமே. ஏன்னா அவ்வளவு அர்ஜென்ட்டாக தன்னோட தாலி கொடியை விற்று அந்த 2 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பேன் அம்மாவை கூட்டிகிட்டு. அங்கே போலீஸ்காரங்க உங்ககிட்ட வந்து இப்போ நானும் ஸ்ருதியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியும் மேலே ரூமில் போய் ஃபோன் பேசிட்டு தானே வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக அவங்களோட சந்தேக லிஸ்ட்டில் ரோஹிணியையும் கூப்பிட்டு போலீஸ் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. போலீஸ் உண்மையை விசாரிக்கும் பொழுது ரோஹிணி கிட்ட உங்கள் அப்பா யார், ஊர் என்ன, பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிளறி விட்டுருப்பாங்க. இதனால் ரோஹிணி இத்தனை நாளாக தான் வேஷம் போட்டது எல்லா உண்மையுமே தான் மலேசியாவிலிருந்து வரலை அப்படிங்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் தான் பணக்கார பொண்ணே கிடையாது அப்படிங்கிறதோ இப்போ அம்மாவுக்கும் மனோஜுக்கும் உண்மை வெளிவந்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, இப்படி மாட்டிட்டோமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட தாலி செயினை விற்று உங்ககிட்ட கொடுத்து உங்களையுமே ஏமாத்திருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற முத்து, பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, எல்லாமே செய்யறதெல்லாம் நல்லது மாதிரி தான் இருக்கு, இப்படி ஒரு திருட்டு புத்தியா இருக்கும் இவளுக்கு, எனக்கு என்னமோ நம்புறக்கே மனசு வரமாட்டேங்குதுப்பா முத்து அப்படி
பார்வதி சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எஸ் முத்து, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. அந்த பணத்தை ரூமுக்கு மேலே போயிருக்கா ரோஹிணி அப்படின்னா அவளை தவிர வேற யாருமே எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் தான் எடுத்துகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பணம் தொலைஞ்சிருச்சுங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக விஜயா ஆண்டி மூலியமாக வந்து இங்கே பார்வதி ஆண்டி கிட்ட பேசி நம்ம பார்வதி ஆண்டியை கூட்டிகிட்டு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். போலீஸ்காரங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே விசாரித்து ரோஹிணியோட உண்மை என்ன, அவங்களோட எல்லா உண்மையுமே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு மட்டும் இல்லை, அப்புறம் மனோஜுக்கு தெரிஞ்சா மனோஜ் கூட வீட்டை விட்டு அவளை துரத்திடுவார். அதுக்கப்புறம் தனக்கு மரியாதையே நம்ம வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து சொல்கிற மாதிரி தற்போதைக்கு வேறு வழியே இல்லை. நம்ம கவரிங்கில் தாலி செயின் போட்டாலும் நம்மளோட லைஃப்பை சேஃப்டியாக வச்சுக்கணும். நம்ம போடுற வேஷம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நல்லவ மாதிரி இங்கே பார்வதி ஆண்டி கிட்ட வந்து அந்த 2 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு வேஷம் போட்டுட்டு போயிருக்கா இந்த ரோஹிணி. இதை விடவே கூடாது முத்து. பார்வதி ஆண்டி மூலமாக உடனே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரோஹிணியோட உண்மை எல்லாத்தையும் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி விஜய் ஆண்டி முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் நிரூபிச்சே ஆகணும் முத்துன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி.